வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில்லோட சார்ட்டிங் டூல். இந்த வெள்ளை கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 6200 பக்கமாக க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருந்தது. நேற்று க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டும் இருந்தது. நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா க்ரூட் ஆயில் மார்க்கெட் மறுபடியும் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு அப்படின்றத எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் 6206 அப்படின்ற முக்கியமான ஜோனுக்கு கீழே ட்ரேட் ஆகிற சமயத்தில் நம்ம சார்ட்டிங் டூலும் மறுபடியும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாகவே ட்ரெண்ட் அமையும் அப்படின்றத இண்டிகேட் பண்ணியிருக்கு. அந்த அடிப்படையில் நம்ம அடுத்த டார்கெட் ஜோனான 6172 தொட்டு அதையும் பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணி நம்மளோட அடுத்த டார்கெட் ஜோனை ஆனால் 6126 டார்கெட் பண்ணியிருக்கு. இந்த கேண்டில் ஸ்டிக் வந்த இடம் தான் நேற்று இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்த இடம். நம்ம இன்வென்ட்ரி ரிப்போர்ட் எந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்றத ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சே தெரிஞ்சுக்கலாம். இன்வென்ட்ரி ரிப்போர்ட் ட்ரெண்டுக்கு சாதகமாகவே நெகட்டிவாக டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக அமைஞ்சிருந்தது. அந்த அடிப்படையில் மறுபடியும் மார்க்கெட் வந்து 6126 அப்படின்ற நம்மளோட அடுத்த டார்கெட்டையும் பிரேக் பண்ணி அதையும் ரெசிஸ்டன்ஸாக மாற்றி கடைசியாக 6116 க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம எதிர்பார்த்தது எப்பவும் போல் நடந்திருக்கு. நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூலும் பார்த்திங்கன்னா அற்புதமாக ஒரு இடத்துல கூட பை சிக்னலே கொடுக்காம மார்க்கெட்டோட ட்ரெண்டு முழுக்க டவுனில் தான் இருக்குது அப்படின்றத இண்டிகேட் பண்ணியிருக்கு. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 6120 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வெளிநாட்டில் இருக்க நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப நம்ம ப்ரைஸ் ஓப்பனிங்கை கணிக்கிறோம். பெரிய ஒரு மாற்றம் எதுவும் இல்லை. இன்றைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாகவே அமையும் அப்படின்றத எதிர்பார்க்குறோம். ஒரு விஷயம் நம்ம ஞாபகத்தில் வச்சுருக்க வேண்டியது என்னென்னா, 6400 க்ரூட் ஆயில் ப்ரைஸ் கீழே சரிவை சந்திச்சிட்ருக்கு. அந்த அடிப்படையில் ஓரளவு மார்க்கெட் அதிகமாக ட்ராப் ஆன காரணத்தினால ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் மார்க்கெட்டில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆனாலும் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லேயும் மறுபடியும் செல்லிங் இருக்கும். அதை தான் நம்ம இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்தோம். எப்படி 6200 மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகிற சமயத்துலலாம் மார்க்கெட் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லையும் எப்படி செல்லிங்கை பார்த்துது அப்படின்றதையும் இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம அதை தான் பார்த்துட்டு இருந்தோம். அந்த அடிப்படையில் மறுபடியும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாகவே அமையும்னு எதிர்பார்க்குறோம். அடுத்த டார்கெட் ஜோன் 6072. எப்பவும் போல் நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூல் உங்களுக்கு ட்ரேடிங் பண்ணுற சமயத்தில் உங்களை கரெக்டான டைரக்ஷனில் வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். சரி, ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.